என்னதான் நம்ம குக்கரில் பிரியாணி பண்ணாலும் ஓப்பன் பாட் பிரியாணிக்கே ஒரு தனி டேஸ்ட் தான் இல்லையா? ஏன்னா நம்ம லோ ஃப்ளேமில் அப்படியே தம் பண்ணி அந்த பிரியாணி வந்து லோ ஃப்ளேமில் வேகும்போது அது ஒரு டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் எனக்கு ஓப்பன் பாட் பிரியாணி பண்ண தெரியாது, குக்கரில் தானே பண்ண தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ரொம்ப ஈஸியாக அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக மஷ்ரூம் பிரியாணி எப்படி வந்து குக்கர் இல்லாமல் பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு திவ்யாவின் கிச்சன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 200 grams ஆஃப் மஷ்ரூம் இருக்கும். இது எல்லாம் சூப்பர் மார்க்கெட்லேயுமே இப்போ கிடைக்கும். 45 ஒரு 50 rupees இருக்கும் இதோடைய காஸ்ட். இதை வாங்கிக்கோங்க. இது வந்து ரன்னிங் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணணும். ஏன்னா வந்து இதில் நிறைய மண் கொஞ்சம் அழுக்கெலாம் இருக்கும். ஸோ வந்து ரன்னிங் வாட்டர் டேப் ஓப்பன் பண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இருக்க மண்ணெல்லாம் ஒரு கடாய் வந்து வச்சுக்கோங்க. எந்த கடாயில் பிரியாணி பண்ண போகிறீங்களோ அந்த கடாய் வச்சுக்கோங்க. நீங்கள் இது வந்து வானல் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அடி மட்டும் கொஞ்சம் கனமாக இருக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் வந்து இல்லைனா கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து ஸ்டார் அனீஸ், அப்புறம் இந்த பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் சோம்பு இருக்கும். ஸோ என்னென்னலாம் நீங்கள் வந்து அந்த ஸ்பைசஸ் வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 2 பேருக்கு செய்ய தேவையான மஷ்ரூம் பிரியாணி தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் எத்தனை பேருக்கு பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த அளவுகளை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்பைசஸ் இதில் போடணும். இதோடைய ஃப்ளேவர் எல்லாமே ஆயிலில் இறங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்காக நான் வந்து முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம், ப்ராப்ளமே கிடையாது. டேஸ்ட் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ளேவர்லாம் ஆயிலில் இறங்கினதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் என்ன பிடிக்கும்னா நீங்கள் 2 பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பிரியாணிக்கு ஜென்ரலாக அப்படி தான் நம்ம கட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை வந்து வெங்காயம் போட்ட உடனே எப்பயுமே வந்து மஞ்சத்தூள், உப்பு மட்டும் கூடவே ஆட் பண்ணிக்கிட்டு வதங்கினீங்கன்னா வெங்காயம் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ வந்து பிரியாணிக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப பொறுமை வேணும் பிரியாணி செய்கிறதுக்கு. நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக குக் பண்ணி நீங்கள் ஒரு பிரியாணி பண்ணும்போது அது ரொம்ப ப்ராப்பராக அட் த சேம் டைம் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ஏன்னா தம் பிரியாணின்றதுனால அந்த ரைஸில் இந்த ஃப்ளேவர் எல்லாம் போய் இறங்கி நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ என்னென்னா இந்த ஆனியன் எல்லாமே வந்து உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். ஸோ அதை வதங்கிட்டு இருக்க அந்த கேப்பில் நான் என்ன பண்ணுறேன்னா மஷ்ரூமை வந்து 2 பீஸாக மட்டும் கட் பண்ணுறேன். ரொம்ப நாளாக கட் பண்ணிங்கன்னா வதங்கினதுக்கப்புறம் ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த சைஸ் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அப்போ சாப்பிடும்போது நம்ம மஷ்ரூமையும் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். வெங்காயம் நான் சொன்ன மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, 1.5 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. முக்கியமான விஷயம், ஆனியன் கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நீங்கள் வதக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் 2 தக்காளி இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி நான் போட்டுக்கிறேன். போட்டு இதையும் நல்லா வதக்குங்க. உங்களுக்கு வந்து மஷ்ரூம் நல்லா குட்டி குட்டி பீஸாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் பிடிக்கும்னா நீங்கள் 4 கூட கட் பண்ணிக்கலாம் ஒரு மஷ்ரூமை. தக்காளி பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மசாலா பவுடரில் ப்ளைனாக ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். காரம் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிங்கன்னா தனித்தனியாக ஆட் பண்ண தேவையில்ல, அது மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் தனித்தனியாக ஆட் பண்ணுறதுனால மல்லித்தூளும் மிளகாய் தூளும் தனித்தனியாக ஆட் பண்ணியிருக்கேன். சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலாவும் 1/4 டீஸ்பூன். ஸோ வந்து இந்த 4 மசாலாவையும் போட்டு இந்த ஆயிலே கொஞ்சம் வதக்குங்க. இதோடைய ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் வதக்குனிங்கன்னா அதுலேருந்து ஆயில் வந்து நமக்கு செப்பரேட் ஆகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆயில் செப்பரேட் ஆகி வர தெரியுதா உங்களுக்கு ஓரத்தில்? இந்த டைமில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மஷ்ரூம், அதையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். புதினா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து புதினா வந்து இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் செய்கிற அன்றைக்கி புதினா இல்லை. புதினா இல்லாமல் பண்ணாலும் டேஸ்ட்டில் எந்த வித்தியாசமும் வராது, நல்லாவே இருக்கும். இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா தேவையில்லை. மஷ்ரூம் வந்து நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டிங்கன்னா மஷ்ரூம் நல்லா சுருங்கி அதுலேருந்தே உங்களுக்கு தண்ணி விடும். பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து மஷ்ரூம் நல்லா சுருங்கிடுச்சு. இப்போ இதுலேருந்தே தண்ணி விட்டுருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சீரக சம்பா அரிசி தான் இதுக்கு பண்ண போகிறேன். சீரக சம்பாவில் புழுங்கல் அரிசி. ஸோ புழுங்கல் அரிசி என்னும்போது அது நம்ம நார்மல் ரைஸ் மாதிரி ஆகிடும் இல்லையா, அதனால் இதில் 1.5 டம்ளர் வந்து நான் வந்து இதில் 2 டம்ளர் வந்து நான் அரிசி வந்து ஊற போட்டேன். ஸோ 4 டம்ளர் வந்து தண்ணி வந்து நான் அளந்து வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம்.
எப்போவுமே புழுங்கல் அரிசிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ரைஸ்க்கு எப்படி நம்ம சாதம் வடிக்கும் போது குக்கரில் வைக்கும்போது 2 டம்ளர் அரிசினா 4 டம்ளர் தண்ணி, அதே கணக்கு தான் இதுக்கும். சீரக சம்பாவில் பச்சை அரிசியாக இருந்தால் மட்டும்தான் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வைப்போம். இது புழுங்கல் அரிசின்றதுனால நான் வந்து எப்பயும் போல தான் வச்சுருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி சும்மா லைட்டாக கொதிச்ச உடனே அரிசி போட்டுறக்கூடாது. தண்ணி நல்லா கொதிச்சு அதுலேருந்து ஆயில் கொஞ்சம் செப்பரேட் ஆகிட்டு வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ அந்த மாதிரி வந்துருச்சு. கொஞ்சமாக லெமன் ஒரு 1/4 டீஸ்பூன் வர அளவுக்கு அதோடய ஜூஸ் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா நீங்கள் தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அரிசி வந்து நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இதில் வந்து நமக்கு கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் அந்த எந்த கண்டிஷனும் கிடையாது. எப்பயும் போல் யூஸ்வலாக நான் வந்து ஊற வச்சுட்டேன். நல்லா தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம தண்ணியில் வந்து நம்ம இதை ஆட் பண்ணிக்க போகிறோம் அரிசியை. பட் தண்ணி கூட இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம 4 கப்ஸ் வந்து தண்ணி ஊற்றிட்டோம். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி தான் வச்சுருக்கேன். ஸோ நான் டம்ளர் தான் கப்புன்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்போ அரிசியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த அரிசியும் தண்ணியும் சேம் ஈக்குவலாக ஒரே லெவலில் வரும். அந்த லெவல் தான் நம்ம மூடியே போடணும். அது வரைக்கும் இது ஓப்பனில் தான் இருக்கும். அந்த லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். லைட்டாக ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் புதினா இருந்துச்சுன்னா இந்த டைமில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொதிச்சிட்ருக்கு. நான் இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் தண்ணி வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நம்ம ஊற்றின அளவை விட தண்ணி வந்து குறைஞ்சிருக்கு. பட் நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு ஈக்குவல் லெவலில் வரணுன்ட்டு, அந்த லெவல் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் தண்ணி அப்புறம் அரிசி, தண்ணி கொஞ்சம் மேலே அதிகமாகலாம் இல்லை, அரிசியோட ஈக்குவல் லெவல் இருக்குது. இதான் அந்த லெவல், பர்ஃபெக்டான லெவல். இந்த லெவல் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ பிரியாணி பண்ணாலும் இதே நீங்கள் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணிக்கும் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இந்த டைமில் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபுல் லோ ஃப்ளேம் இருக்கு இல்லையா, அந்த லோ ஃப்ளேமில் நான் வந்து ஸ்டவ் வச்சுட்டு மேலே லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி கடாய் இல்லைனாலும் நீங்கள் வந்து குக்கர்லேயே பண்ணிக்கலாம். மேலே இந்த மாதிரி பிளேட் போட்டு மட்டும் மூடிக்கலாம். விசில்லாம் போடாதீங்க. 10 மினிட்ஸ் வந்து இதே லோ ஃப்ளேமில் இருக்கணும். கரெக்டாக 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா அரிசிலாம் வந்து பார்த்தாலே தெரியுது ப்ராப்பராக வெந்திருக்கு. பிரியாணியில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பொலன்னு இருக்கணும் பிரியாணி இல்லையா. குழஞ்சிருச்சுனாலே அதோட டேஸ்ட் எப்படி இருந்தாலும் அது நமக்கு சாப்பிடவே பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி பொலன்னு உதிரியாக வந்து உங்களுக்கு பிரியாணி வேணும், வீட்டில் இருக்க அரிசியை வச்சே நீங்கள் பண்ணலாம். இதுக்காக பாஸ்மதி ரைஸ் தான் வாங்கி பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்க அரிசியுமே வந்து நீங்கள் இதே மாதிரியே பண்ணலாம். இப்போ நான் வந்து 10 மினிட்ஸ் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் கழித்து தான் நான் லிட் ஓப்பன் பண்ணுறேன். ஃப்ளேம் ஆஃப் பண்ண உடனே நீங்கள் லிட் ஓப்பன் பண்ணிடக்கூடாது. சாதம் கொஞ்சம் புழுங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. நல்லா உதிரியாக நம்ம கடைகளில் சாப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். அதுவும் வந்து ரொம்ப சிம்பிளான செய்முறை வச்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓப்பன் பாட் பிரியாணி குக்கர்லாம் எதுவுமே தேவையில்லை, விசில்லாம் விடாமல் ஈஸியாக இப்படி ஒன்று செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் குக்கரில் செய்யவே மாட்டீங்க. வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற வியூவர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.